जय जय शंकर हर हर शंकर 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 விழுப்புரம் வேதவானில் உதித்தது சுவாமிநாதம் வில்லிசை வேள்விவானில் ஆச்சாரியாள் தரிசன யோகம் தெய்வத்தின் குரலே வேதம் தந்தனத்தோம் ஜீவகீதம் நாயிருக்கே என்னும் பேச்சு நாயிருக்கே என்னும் பேச்சு நமக்கெல்லாம் அதுவே மூச்சு ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர 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 தானே தந்தானே தானே தானே தந்தானே தானே தந்தானே தானே தானே தந்தானே நாட்டுக்கு சேவை செய்ய நல்லதொரு தமிழ் கலை வில்லு பாட்டு ஆமா நல்லதொரு தமிழ் கலை வில்ல பாட்டு முத்தமிழ் கலைகளிலே மூத்த கலை சத்தியமா நன்மை தரும் சாத்திர கலை ஆமா சத்தியமா நன்மை தரும் சாத்திர கலை எத்தனையோ செய்திகளை முத்து போல அத்தனையும் மக்களுக்கு சொத்து போல அத்தனையோ மக்களுக்கு சொத்து போல நான் வேண்டியது தருவா திருவாசகமே நான் இருக்கேன் நமக்கெல்லாம் ஒரு வாசகமே நான் இருக்கேன் நமக்கெல்லாம் ஒரு வாசகமே விரதத்தோடு வேள்வி வேத பூஜை செய்குவோம் வில்லிசை வேள்விநாத பூஜை செய்குவோம் வில்லிசை வேள்விநாத பூஜை செய்வோம் ஆமா பெரியவ தொட்டவில்லை இங்கே இருக்கு அவரே பிரியமான வில்லிசையோ இங்கே இருக்கு இந்த வில்லிருக்கும் இடத்திலே இங்கே இருக்கு விஜயனாக நாம் இருக்க வெற்றி இருக்கு பரந்தாம நாசிலே காட்சி இருக்கு பரமாச்சாரியாருள் கருணை இருக்கு வந்தோம் தந்தோம் உங்கள் அன்புக்கு அன்னையை தந்திரோம் வாங்க வாங்க எல்லாரும் வாங்கய்யா தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் அலைமகளே தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட வில்லினில் பாட வந்தருள்வை கலை மகளே தானதந்தத்தோடு சந்தங்களும் காலத்தோடு சந்தங்களும் காலத்தோடு ஆனவம்பை ஊரு நிறத்தை துதுமியோடு ஆமா துதுமியோடு அத்தனையும் மேளத்தோடே நெஞ்சமும் நினைவுமாக நிரந்தரமானவரம் நிரந்தரமானவரம் கொஞ்சமும் அவரை மரமோ பரமாச்சாரியா ஆமா பரமாச்சாரியா குருவினவே வணங்குகின்றோம் குருவனவே வணங்குகின்றோம் தமிழுக்கு தன்னை தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் இசைக்கும் தன்
தன்னையே தந்தார் தமிழுக்கு தன்னை தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் கவிஞர் சுப்புவாரு முகம் தலைமுறையே ஆமா தலைமுறையே நந்தனத்தோ பாட வந்தோ ஆமா தந்தனத்தம் பாட வந்தோ விஞ்ஞான குரு சுவாமி மேதினி ஜகத்குருவாம் அற்புதமாம் விஞ்ஞான குரு சுவாமி மேதினி ஜகத்குருவாம் மேதினி ஜகத்குருவாம் அஞ்ஞானம் போக்கும் சுவாமி குரு சரணம் ஆமா குரு சரணம் ஆச்சாரியம் பரமாச்சாரியம் ஆச்சாரியம் பரமாச்சாரியம் நம்பிக்கை தரும் வாசகம் கும்பிட்டு பெரும் வாசகம் கும்பிட்டு பெரும் வாசகம் நம்பிக்கை தரும் வாசகம் கும்பிட்டு பெரும் வாசகம் கும்பிட்டு பெரும் வாசகம் நான் இருக்கேன் ஆமா நான் இருக்கேன் ஆமா நான் இருக்கேன் குரு வாசகம் பக்தர்கள் எல்லாம் ஆமா. பக்தர்கள் எல்லாம் நமக்கெல்லாம் திருவாசகம் நமக்கெல்லாம் திருவாசகம் நம்ம கிருஷ்ணாசி சுரளி ஐயா பிவி பவன் ராமசாமி பிவி பவன் ராமசாமி அண்ணாக்களுக்கு எந்தன் வணக்கம் அனைவருமே அனைவருமே நன்றியுடன் சொல்லிடுவோம் நன்றியுடன் சொல்லிடுவோம் முன்னாலேயே வந்தோருக்கும் முடியும் வரை இருப்போருக்கும் முடியும் வரை இருப்போருக்கும் முடிந்த பின்னும் வாழ்த்துவோருக்கும் இந்த வில்லு முத்தமிழால் வாழ்த்து சொல்வேன் முத்தமிழால் வாழ்த்து சொல்வேன் ஆச்சாரியர் அமைச்சு தந்த அனுகிரகம் புரிகிறார் அனுகிரகம் புரிகிறார் அனுபவ தரிசனமே ஆனந்தமே ஆனந்தமே ஆசியாகி தொடர்ந்திடுக ஆசியாகி தொடர்ந்திடுக ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஓம் சக்தி. எல்லாம் வல்ல கற்பகாம்பிகை தாயின் கருணையினாலும் எங்கள் ஊர் நவசக்தி காளியின் அன்பு அனுகிரகத்தினாலும் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி மூவரினுடைய அன்பு வெள்ளத்தினாலும் அதேபோல கலைமகள் மலைமகள் அலைமகள் மூவருடைய அன்பு கருணையினாலும் இன்றைக்கு இந்த அற்புதமான இடத்திலே நடமாடும் தெய்வமாக நம்மிடையே வீற்றிருந்து இன்று விண்ணுலகத்திலிருந்து நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கும் நான் இருக்கேன் என்னும் சொல்லும் அனுபவ குரலுக்கும் ஆசி குரலுக்கும் நமக்கெல்லாம் ஆச்சாரிய தெய்வம் அவருடைய கருணையினாலும் இத்தனை நாள் இங்கே இருந்து இன்று மேலுலகத்திலிருந்து எங்களை வாழ்த்தி கொண்டிருக்கும் என்னுடைய தந்தையாரினுடைய ஆசையினாலும் இன்றைக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான செய்தியா சொல்றேன். 9வது வாரமாக நம்முடைய வில்லிசை நான் இருக்கேன் என்னும் வில்லிசை நம்மால ஒண்ணுமில்லை மகாபெரிவா அமைச்சுக்கிறார். நீங்கள் எல்லாம் வரக்கூடிய ஒரு வருகைக்கும் அனுபவிக்கக்கூடிய அனுபவத்திற்கும் ஆசிக்கும் இத்தனை வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் எவ்வளவு மகிழ்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? நான் தினசரி அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். அவ்வளவு சந்தோஷம். இவ்வளவு பெரியவர்கள் வருகிறார்களா? அவ்வளவு பேரும் பிரிவா 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 என்ற வேள்வியில கலந்துக்கிறாங்களா? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்று எங்களையும் ஆசீர்வதித்து உங்களுக்கும் நன்றி சொல்லும் அந்த 3 உள்ளங்கள், அந்த 3 உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை அடியே தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பவுமே அடக்கம் தாங்க பெருசு வாழ்க்கையில. அதுக்கு இருக்கிற அடக்கம் என்பதும் 5 எழுத்து, அனுபவம் என்பதும் 5 எழுத்து. உலகத்துல வாழ்க்கையில் இந்த நமசிவாய் என்று சொல்லும் மந்திரமும் 5 எழுத்து, ஓம் சக்தியும் 5 எழுத்து. இந்த 5 எழுத்து ஏன் தெரியுமா இருக்கு? நாம எல்லாம் அஞ்சாம இருக்கணும் தான் இருக்கு. கரெக்ட் தானுங்களே? பின்னாடி இருந்து எனக்கே ஒரு ஃபீல் அதை சொல்றேன் உங்கள்கிட்ட. ஏன்னா இது மனம் விட்டும் பேசும் மேடையாகி விட்டது.
இத்தனை மக்கள் வந்து மயிலாப்பூர்ல வந்து இந்த நான் இருக்கேன் என்ற நிகழ்ச்சியை கேட்கும் போது எப்பவுமே சொல்றேன், ஒரு விஷயம் நடப்பதென்றால் அத்தனையும் ஆண்டவன் அருள் என்று காந்திஜி சொல்லியதை நம்பியவள் நான். அந்த மாதிரி அணு அசைவதும் ஆண்டவன் அருளால் என்று சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் பெரியவாளுடைய நிகழ்ச்சியை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்றால் நிச்சயமாக சொல்கிறேன், நாமெல்லாம் முற்பிறவியில் மிகப்பெரிய புண்ணியம் செய்தவர்களாகத்தான் இருப்போம். இல்லைன்னா இந்த நேரத்துக்கு வேற எங்கேயாவது இருப்போம். ஒண்ணு பார்ட்டியில இருப்போம், அல்லது சினிமால இருப்போம், அல்லது மால்ல இருப்போம், அல்லது எங்க போறதுன்னு தெரியாம கிடப்போம், அல்லது என்னதுன்னே தெரியாம இருப்போம். இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு பூஜை போல ஒரு நிகழ்ச்சியில் அமர்ந்திருக்கிறோமே, அது அத்தனைக்கும் காரணம் என்ன தெரியுமா? பெரியவா அவ கட்டுக்குள்ள நம்மள வச்சிருக்க. நம்ம என்ன கேட்டாலும் தரக்கூடிய தாய், என்ன வேண்டுமானாலும் சொல்லி தரக்கூடிய தந்தை, எந்த வழி காட்டக்கூடிய குரு, கண் முன்னாலே இருந்து நான் இருக்கேன் என்று சொல்லும் தெய்வம், இதை விட என்ன சார் வேணும்? மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லும் நான்கும் அவரேவாக இருப்பதனால் இந்த 1.5 மணி நேர வில்லிசை நிகழ்ச்சி என்று சொல்லாமல் வில்லிசை வேள்வி என்று சொல்லி அடியேன் அடக்கத்தோடு ஆரம்பிக்கின்றேன். வழக்கம் போல இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான போனஸ் செய்தி. எங்க அம்மாவோட வந்திருக்கிறேன். நீங்க கை தட்டுறது இது வரைக்கும் வீடியோ வழியா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நேராவே கூட்டு வந்துட்டேன். வில்லிசை கலை வாழ்கிறது என்று என் தந்தையார் மேலிருந்து ஆசீர்வதிக்கும் குரலை என் தாய் கேட்க வேண்டாமா? நீங்கள் செலுத்தும் இரண்டாவது வாட்டி அழைத்து வந்திருக்கிறேன். இதை விட என்ன சந்தோஷம் வேணும் என்று சொல்லிட்டு வள்ளல் பெருமான் ஒண்ணு சொன்னாருங்க. என்ன? நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்றார். இது எல்லாரும் நீங்க ஆபீஸ்ல எழுதினாலும் சரி, அது எழுதினாலும் சரி, எது எழுதினாலும் சரி, ஸ்கிரிப்ட் எழுதினாலும் சரி, என்ன பாட்டு எழுதினாலும் சரி, எல்லாத்துக்குமே நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்று அவர் மேல திருப்பெருமைகளை போட்டார். அதுக்கு எங்க அப்பா ஒண்ணு அழகா சொன்னாங்க, ரொம்ப அழகான வார்த்தை. அப்பேற்பட்ட அருட்பா எழுதிய வள்ளலாரை பார்த்தால் அவர் கைகள் எப்படி இருக்கும் சொல்லுங்க? ரொம்ப அடக்கமா இருக்கும். கைகளை அடக்கி நடக்க நாணி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருவுருவம் தான் வள்ளலார். அப்ப இது வந்து இதுக்கு கீழே சொன்ன டைலாக் அப்பா. அப்பேற்பட்ட அருட்பா எழுதிய கைகள் அடங்கி செல்கிறது. நாமெல்லாம் கையை வீசிட்டு போறோம். ஏன் தெரியுமா? அப்படிலாம் ஒன்னும் அருட்பா எழுதலை என்று கையை வீசிக்கொண்டே நாமெல்லாம் நம்மை பற்றி கேலியாக நாமே சொல்லிக் கொண்டு செல்கிறோம் என்று என் தந்தையார் சொன்னார்கள். அப்ப ஒவ்வொரு செயலுக்கும் நமக்குள்ளே வினைக்கும் பலன் இருக்கின்றது. அந்த பலனை வைத்துக் கொண்டுதான் இந்த நிகழ்ச்சிகளை நாம நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த பலன் என்பது பொது பலன், சுய பலன் அல்ல. எந்த ஒரு விஷயத்திலுமே சொல்றேங்க, கடமையை செய் பயனை கருதாதே என்று கீதை சொல்கிறது. இதை ஒருத்தர் சொன்னா அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? செக்கு கொடு டோக்கனை வாங்காத மாதிரி இருக்கேன். அப்படி கிடையாது. இது கடமையை செய்து கொண்டே இருப்போம், கர்மயோகத்தை செய்து கொண்டே இருப்போம். ஆண்டவனுடைய நானாக இருந்து கர்மயோகத்தை செய்வோம். பகவான் நம்மிடம் இருந்து நான் இருக்கேன் என்று நமக்கு சொல்லிக் கொண்டே இருப்பார். இன்னைக்கு நாம வந்து தெய்வத்தின் குரல்ல என்ன ஒரு பகுதியை எடுக்கிறோம்னா, இந்த வில்லுக்கும் வீணைக்கும் ஒரு தொடர்பு உண்டுங்க. ஒரு 5 நிமிடங்கள் தான். அதை சொல்லிட்டு என்ன ஒரு அழகான ஒரு குட்டி எபிசோடு அது. அதுல இருந்து நமக்கு தெரிய வேண்டியது நிறைய இருக்கு. தெய்வத்தின் குரலை மொத்தமா வால்யூம் வீட்டுல வாங்கி வச்சா போதாது. அதுக்குள்ள என்ன இருக்கு என்பதை தேவைப்படுவதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அன்பு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறதுனால சொல்றேன். பெரியவா சொல்றா, லோகத்திலே மனசுக்கு ரொம்பவும் ஆனந்தம் உள்ள சாந்தம் உள்ள விஷயங்களை அப்பர் சுவாமி அழகா சொல்றார் பெரியவர். என்னெல்லாம் சொல்றார் தெரியுமா? என்னெல்லாம்? தோஷமே இல்லாத வீணாகானம், பால் போன்ற நிலா, தென்றல் காற்று, வசந்த கால மலர்ச்சி, வண்டுகள் ரீங்காரம் செய்யும் தாமரை தடாகம், இதெல்லாம் லோகத்திலே மனசுக்கு ஆனந்தமும் சாந்தமும் தர்ற விஷயங்கள்னு பெரியவர் வந்து அப்பர் சுவாமி சொல்லி இருக்கிறத சொல்றார். சரி, அப்ப அப்பர் சுவாமி என்ன பாட்டுல சொன்னார்? அப்ப ஆனந்தம் என்பது எங்க இருக்கு? நம்ம எதை நாடி போறோம்? அது வேண்டாம். நம்ம இல்ல, நமக்கு அடுத்த தலைமுறையை சொல்றேன். ஆனந்தம் என்பது எதுல இருக்குன்னு தெரியாமலே இருக்கீங்களே. ஒரு மக்கள் அவர் சொல்றது, அப்பர் சாமி சொல்றது, எதுலெல்லாம் ஆனந்தம் இருக்கு தெரியுமா? அத பாடுதான் நல்லா இருக்கும். மாசில் வீணையும் மாலை மதியமும், மாசில் வீணையும் மாலை மதியமும், வீசு தென்றலும் வீங்கிளவேனிலும், மாசில் வீணையும்
மாலை மதியம் வீசு தென்றலும் வீங்கிழவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே தேவதை சரஸ்வதி அவள் வாசிக்க கூடிய வீணைக்கு அழகு சொல்றார் பாருங்க பெரியவர். எப்போதும் வீணாகானம் வாசித்துக் கொண்டே இருப்பார் சரஸ்வதி. பிராக்கெட்ல ஒன்று சொல்றார், என்ன லௌகிக பாட்டே இருக்காது, பகவானை பற்றித்தான் இருக்கும். அப்பேற்பட்ட சரஸ்வதியினுடைய வீணாகானம் என்றைக்கும் நம் மனதில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு மனதை வைக்க வேண்டும். சரி, உங்களுக்கு ஒரு சரித்திர குறிப்பு சொல்றேன். அந்த வீணையில இருந்து வில்லுக்கு நான் ஒரு லிங்க் எடுக்கிறேன். என்ன எப்படி தெரியுங்களா? எப்படி இந்த வில்லுக்கு ஆதி பெயர் என்ன தெரியுங்களா? என்னங்க? அடியேன் PhD செய்வதனால் சொல்கிறேன், இவர் செய்து முடித்ததனால் சொல்கிறேன். என்னன்னா வில்லுக்கு ஆதி ஆள்னு பேர். ஆதி ஆள். அப்புறம் நம்ம பார்க்கிறதுல மீதி ஆள் தான். மீதி ஆள். ஏன்னா நரம்பை மீட்டினால் இசை வரும் என்று உலகத்திலே இசை உலகத்திற்கு முதலிலே சொன்ன ஒரே கருவி இந்த வில்லிசை, வில்லுப்பாட்டு. ஆதி ஆள் என்பது எவ்வளவு பெரிய மூத்தது பாருங்க. மூத்ததுன்னா நம்ம தள்ளி வச்சிடலாமா? இருக்க கூடாது. அப்பேற்பட்ட அந்த ஆதி ஆளுக்கும் வில்லுக்கும் வீணைக்கும் தொடர்பு இருப்பதனால் தான் கலைவாணி மீட்டும் வீணை கருவியின் உயிராம் நரம்பொலி வில்லிசை என்று என் தந்தையார் ஒரு அருமையாக பாடல் எழுதினார். இப்ப நீங்க ஒரு வீண கானம் கேட்க போறீங்க. அதுல இருந்து ஒரு கருத்து நமக்கு வரப்போது அடுத்தது அனுபவத்துக்குள்ள போக போற. சரிங்க. யாக்ஞவல்லியர் அப்படின்னு வேதகாலத்து ரிஷி ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன சொல்றார்? நம்மளுக்கு வீணையில எல்லாம் என்ன வேணா வாசிக்கலாம் வந்துருச்சு, எந்த வாத்தியத்துல என்ன வேணா வாசிக்கலாம் வந்துருச்சு. எப்போதும் வீணா கானம் இருக்கணும்னு சொன்னாரே தவிர பெரியவர் எப்போதும் வீணான கானம் கேட்டுட்டே இருக்க கூடாது. ஏன்னா கேட்கறது நல்ல கானமா இருக்கணும். கடவுள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா வாய மூடி வச்சார். அதை மீறியும் சில பேர் பேசிடுறாங்க. ஆனா காதை திறந்தே வச்சிருக்காரு சார். ஏன் தெரியுங்களா? நல்ல விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருக்கணும். செவிச்செல்வம் பெரிய செல்வம் என்று வள்ளுவர் சொல்கிறார். யாக்ஞவல்லியர் மகரிஷி என்ன சொல்றார்? சுஸ்வரமாக வீணையை மீட்டி ஸ்ருதி சுத்தத்தோடு லயம் தவறாமல் நாதோபாசனை செய்துவிட்டால் அப்புறம் நமக்கு எல்லாம் வேண்டிய முக்கிய விஷயம் வருது. என்ன? தியானம் வேண்டாம். நான் சொல்ல யாக்ஞவல்லியர் சொல்றார். அதை நமக்கு எடுத்து சொல்றார் பெரியவர். யோகம் வேண்டாம், தபஸ் வேண்டாம், பூஜை வேண்டாம், சாதனைகள் வேண்டாம். இது அத்தனையும் சேர்ந்து மோட்சத்துக்கு வழிகாட்டும். நம்ம மோட்சமே வேண்டாம்ட்டு வேற விஷயத்தை கேட்டுட்டு இருக்கோம். ஆக கேட்பது கூட நல்லவற்றையா கேட்க வேண்டும் என்று சொன்ன ஒரு அற்புதமான தலைப்பு செய்தியை தெய்வத்தின் குரலாக வைத்துக்கொண்டு சுஸ்வரமாக வீணை வாசித்தால் எப்படி இருக்கும்? அன்றைக்கு அந்த தேவர்களுக்கு சுத்தி பல தேவர்கள் இருந்தார்கள். அப்படி ஒரு தேவர் தான் இந்த தேவர். இந்த தேவரும் அழகாக நீங்க ஒரு முறை அந்த வீணா கானத்தை வாசித்து காண்பீர்கள். அற்புதம் அற்புதம். அந்த காலத்து யாக்ஞவல்லியர் பரம்பரையில தான் வந்திருப்பார் போல. அருமையாக வாசித்தீர்கள் இருவர். இவர் அசிஸ்டன்ட் முனிவர். அவ்வளவுதான். இப்போ நம்ம